growing up was about watching Kamal sir films, you know, Nayagan. நாயகன் படம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஷை மை செல்ஃப். Nayagan is Bible. Nayagan is Bhagavad Gita. Nayagan is everything. I remember going to Aurora and to other cinemas to watch all the Mani Sir's films releasing at that time. I've seen, you know, Mona Ragam and I've seen Nayakan. 4 பேருக்கு தப்பு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு ஒரு டைலாக். இதுதான் அந்த படத்தோட பேஸ். ஸோ அந்த படத்தை ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு கேரக்டர் கமல் சார் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு முஸ்லீம் பெரியவர் வந்து சொல்கிறார். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டில் டிஸ்டன்ஸில் இருக்கும். நம்ம என்ன நினைப்போம், படத்தோட பேஸ் தான் இது, ஒரு டைட் க்ளோஸ் வச்சுருவோம் நினைப்போம். 2 பேர் நடந்து வருவாங்க, ஒரு சன்செட் இருக்கும், 2 பேர் நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் பண்ணுறீங்களே வாப்பா, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் நிற்பார், நின்று தப்பு இல்லைப்பா, 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை, நின்று சொல்லிட்டு திருப்பி நடப்பார். அவ்வளோதான் அந்த படத்துக்கு. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனசுக்கு நெருக்கமான ஒரு தமிழ் படம் நாயகன். நான் சொல்றேன், என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்றாங்க, நாயகன் தான் வந்து நாங்க சினிமா எடுக்கணுன்ற ஆசையை கொடுத்துச்சு, சினிமாக்கு வர்றதுக்கு நாயகன் தான் இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு நிறைய பேர் சொல்றாங்க. 7th 8th படிச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு தான் நான் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அந்த லிஸ்ட்ல நான் இருக்கேன். ஐ திங்க் கௌதம் இருக்காருன்னு நினைக்கிறேன், லிங்குசாமி இருக்காரு. ஒரு என்டையர் ஜென்ரேஷன் ஃபிலிம் மேக்கிங் வரவழைச்ச மணிரத்னம் சார். அவர் இல்லைன்னு நாங்கள் யாருமே இல்லை, சத்தியமா சொல்லுவேன். அதை பார்த்து வேற ஒன்றும், அதை பார்த்து முடிச்ச உடனே வெளியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் தாட் 7வது 8வது படிக்கிற பையனுக்கே டைரக்டர் ஆகணும்னா எத்தனை பேர் ஆனாங்களோ தெரியல. வந்து நிறைய பேர் வெளியில சொல்லலாம், பல பேர் சொல்ல மாட்டாங்க.